2026 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிராக விளையாட பாகிஸ்தான் 3 நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. BCCI 3 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் இந்திய அணிக்கு எதிராக பங்கேற்போம் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான இருதரப்பு தொடர்களை மீண்டும் நடத்த BCCI சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிராக விளையாட பாகிஸ்தான் 3 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக பிப்ரவரி 15ஆம் தேதி கொழும்புவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியை புறக்கணித்தால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு பல்வேறு தடைகளை விதிக்க ICCI முடிவு செய்திருக்கிறது. சர்வதேச இருதரப்பு தொடர்களில் பங்கேற்க தடை, பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்க தடை, ஆண்டு நிதி பகிர்வும் வழங்கப்பட மாட்டாது போன்ற பல்வேறு தடைகளை விதிக்க ICC தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சற்று இறங்கி வந்துள்ளதாக தெரிகிறது. அதன்படி BCCIக்கு 3 நிபந்தனைகளை விதித்து இதனை ஏற்றுக்கொண்டால் இந்திய அணிக்கு எதிராக பங்கேற்போம் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலாவதாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இருதரப்பு கிரிக்கெட் தொடர்கள் 2013ஆம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகு நடைபெறவில்லை. இரு அணிகளுக்கு இடையிலான இருதரப்பு தொடர்களை மீண்டும் நடத்த BCCI சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. இத்தொடரை இரு நாடுகளுக்கு பொதுவான இடத்தில் நடத்த தங்களுக்கு முழு சம்மதம் என ICCயிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருக்கிறது. இப்படி இருதரப்பு தொடர் மீண்டும் நடைபெறும் பட்சத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு அதிக வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, சமீபத்தில் ஆசிய கோப்பை 2025 தொடரில் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்கவில்லை. இது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு பெரிய தலைகுனிவாக அமைந்ததாக பார்க்கப்பட்டது. தற்போது T20 உலகக்கோப்பையிலும் இப்படி நடைபெறாது என BCCI அறிக்கையாக வெளியிட வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நிபந்தனை விதித்திருக்கிறது. மூன்றாவதாக, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் வருவாயை அதிகரிக்க ICC முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும், இந்தியா பாகிஸ்தான் இருதரப்பு தொடரை நடத்துவது இந்த பிரச்சனைக்கு ஓரளவு முடிந்துவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பணக்கார கிரிக்கெட் வாரியங்களிடம் இருந்து இன்னும் கூடுதல் நிதியை பெற்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் போன்ற வளர்ந்து வரும் வாரியங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. தற்போதைக்கு வீரர்கள் கைகுலுக்குவதை மட்டுமே BCCI உறுதி செய்ய முடியும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இருதரப்பு தொடர்களை பொதுவான இடத்தில் நடத்தும் விஷயம் குறித்து இன்னும் சில தினங்களில் முடிவை எட்ட முடியாது. அது குறித்து தீவிர ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குறைந்தது 1 மாதத்துக்கு மேல் ஆகும் என BCCI தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய வீரர்கள் கைகுலுக்க ஒப்புக்கொண்டாலே இந்திய அணிக்கு எதிராக விளையாட பாகிஸ்தான் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை பாகிஸ்தான் அணி போட்டியை புறக்கணித்தால் ICC தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்பதால் இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அதிக ரிஸ்க் எடுக்காது எனவும் கருதப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.